ஜெபம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்த அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை நினைத்து நாங்கள் நன்றி உள்ளவர்களாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். இன்று நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம், எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, நாங்கள் ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படி செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படி உடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்து நடத்தி கொடுக்கும்படி உடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒருவேளை உடைய சமூகத்தில் வருவதற்கோ இல்லை வார்த்தைகளை கேட்டுவதற்கு தடையா இருக்கிற எல்லா குற்றங்களையும் குறைகளையும் நீ தயவாக மன்னிக்கும்படி உடைய பாதத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போற தலைப்பு சின்ன கொம்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தி பைபிள்ல இருக்கிறத நான் ஷேர் பண்றதுனுடைய இதை யாரையும் குற்றப்படுத்துறதோ இல்லை எந்த ஒரு டினாமினேஷனையும் குற்றப்படுத்துறது கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுப்போம். இதுல நம்ம சொல்லுகிற கருத்துக்கள், ஐயோ எங்க சபையை நீங்க சொல்றீங்க, எங்க இந்த திருச்சபையை சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது வேதாகம். எனக்கு எந்த தனிப்பட்ட திருச்சபை மேலையும் அதுல இருக்கிற சகோதரர்கள் மேலையும் கோபம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. பைபிள்ல இருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோங்கிற அந்த ஒரு விஷயத்தோடு இந்த டாபிக்ல போகலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லு. சரிங்க. இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சின்ன கொம்பு. நம்ம எங்கேருந்து பார்க்கிறோம்னா தானியேல் 7வது அதிகாரம் 1வது 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இது நம்ம கடந்த வாரம் பார்த்ததுதான். 4 மிருகங்கள். சமுத்திரம்னா மக்கள் கூட்டம், மிருகங்கள்னா எதை குறிக்குதுன்னா ராஜ்யங்களை குறிக்குது. நம்ம பார்த்தோம் அதுக்கான வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அப்ப அந்த மிருகங்கள்ங்கிறது எதை குறிக்குதுன்னா 4 ராஜாக்கள். 4 ராஜாக்கள் எதை குறிக்குதுன்னா 4 ராஜ்யங்களை குறிக்குது. 4 ராஜ்யங்கள் எங்கேருந்து எழுபுதுன்னா மக்கள் வாழ்கிற பகுதியிலேருந்து 4 ராஜ்யங்கள் எழும்புதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம தானியேல் 7வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். நம்ம முதல் 3 மிருகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது பாபிலோன் சிங்கம், அடுத்தது மேதிய பெர்ஷியா கரடி, 3வது சிவிங்கிங்கிற சிறுத்தை, அது எதுனா கிரேக்கத்தை குறிக்குது. 4வது கெடியும் பயங்கரமான மிருகம், அது ரோம குறிக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 4வது மிருகத்தை குறித்து பார்க்கிறோம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. இந்த 4வது மிருகம் அதை எந்த ஒரு மிருகத்துக்குள்ளேயும் கொண்டுட்டு வர முடியாததுனாலதான் என்ன சொல்றாங்கன்னா அது கெடியும் பயங்கரமான மிருகம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மிருகமா இருந்துச்சு. அது என்ன பண்ணுதுங்கிறதே நமக்கு இரும்பு பற்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நொறுக்கி போடுது, மீதியை காலால மிதிச்சு போடுதுன்னா அந்த மிருகத்தோடைய குணம் அவ்வளோ ஒரு மோசமான குணம். இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா அந்த மிருகத்தோடைய தலையில 10 கொம்புகள் இருந்தது. நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறீங்க பாருங்களேன். இது மாதிரி 10 கொம்புகள் அதுல இருந்துச்சு. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. இப்ப முதல்ல தலையில 10 கொம்பு இருக்கு அந்த கெடியும் பயங்கரமான மிருகத்துக்கு. அந்த மிருகத்தை அந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? தானியேல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்புது. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. அந்த சின்ன கொம்பு எழும்பணும்னா 10 கொம்புல 3 கொம்பு பிடுங்கப்படணும். அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. இப்ப அந்த கெடியும் பயங்கரமான 4வது மிருகம், அதான் ரோமராஜ்யம்.
அந்த ராஜ்யத்துல 10 கொம்பு எழும்புது. 10 கொம்புங்கிறது எதை குறிக்குதுன்னா 10 ராஜாக்களை குறிக்கிறது. இந்த 10 ராஜாக்கள், அதாவது அந்த 10 ராஜாக்கள்ங்கிறது 10 கொம்பு. இந்த 10 கொம்புக்கு நடுவுல ஒரு சின்ன கொம்பு எழும்புது. ஆனா அந்த கொம்பு எழும்பணும்னா 3 கொம்பு பிடுங்கப்படணும். அப்போ 3 கொம்பு போச்சுன்னா மீதி 7 கொம்பு தான். அந்த 3 கொம்பை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் எது வரும்? சின்ன கொம்பு வரும். ஆனா அந்த சின்ன கொம்பு எப்படி இருக்குன்னா, மனுஷ கண் அதுக்கு இருக்கு, பெருமையானவைகளை பேசுற வாய் இருக்கு. அந்த சின்ன கொம்புல என்ன இருக்கு? மனுஷ கண், பெருமையானவைகளை பேசுற வாய். இது அந்த சின்ன கொம்புல இருக்கு. அப்போ 10 கொம்புல 3 பிடுங்கப்பட்டுச்சு. அப்ப சின்ன கொம்பு ஒண்ணு எழும்புது. அதுல மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண் இருக்கு, வாய் இருக்கு. அந்த வாய் எப்படியாப்பட்ட வாய்னா பெருமையானவர்களை பேசுகிற வாய். இதுதான் தானியேல் பார்க்கிற அந்த தரிசனம். இப்ப நம்ம பார்க்கிறது என்னன்னா சின்ன கொம்பு. அதுல முதல்ல 3 கொம்பு பிடுங்கப்படணும். அந்த சின்ன கொம்புல என்ன இருக்குன்னா மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண் இருக்கணும், பெருமையானவர்களை பேசுற வாய் இருக்கு. இதுதான் சின்ன கொம்பு பத்தின டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு சின்ன கொம்புல கண் இருக்கும், வாய் இருக்கும். இப்ப நம்ம தானியேல் 7:18-19. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். இதுக்கு அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவும் கெடியும் உள்ளதுமாய் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய். இங்க பாத்தீங்கன்னா இரும்பு பற்கள், அது இல்லாம கால் எப்படி இருக்கான்? வெண்கல நகங்களையும் உடையதுமாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்து. நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் இந்த டாபிக்ல? 4ஆம் மிருகம், அதுல இருந்து எழுப்ப போற அந்த 10 கொம்புகள், அதுல இருக்கிற அந்த சின்ன கொம்பு. இப்போ இதுல 20-21 வரணும். அதன் தலையின் மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவர்களை பேசும் வாயை உடையதுமாய் மற்றவர்களை பார்க்கிலும் பருமனாக தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாய் இருந்தேன். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தானியேல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எதை பத்தின ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னா, அந்த சின்ன கொம்பு எப்படி இருக்குன்னா, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 20வது வசனத்துல, பருமனா இருந்துச்சு. இப்போ அவருக்கு எதை பத்தின அறியறதுக்கு, எதை பத்தின டீட்டெயில்ஸ் அறியணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, சின்ன கொம்பை பத்தி அவரை பத்தி புரியணுங்கிறது தான் அவருடைய ஆர்வம். அப்போ 3 கொம்புகளை பிடிங்கிட்டு தான் அந்த சின்ன கொம்பு எழும்புது. அந்த கொம்பு எப்படி இருக்குன்னா மற்ற கொம்புகளை விட பருமனா இருக்கு, கொஞ்சம் மொத்தமா இருக்கு. அதுல கண் இருக்கு, வாய் இருக்கு. என்ன மாதிரி கண்ணு? என்ன சொல்றது, இந்த இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அது எப்படியாப்பட்ட கண் அப்படின்னு பாக்குறோம். அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண் இருந்துச்சு. அடுத்தது பெருமையானவைகளை பேசுற வாய் இருந்துச்சு. இதான் அந்த சின்ன கொம்பை பத்தின விஷயம். நீண்ட ஆயுஷ் உள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும் மட்டும் பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் காலம் வருமட்டமாகவும். இப்ப அந்த சின்ன கொம்பு என்ன பண்ண போகுதுங்கிறத நம்ம அடுத்த வசனத்துல பார்க்கலாம். இப்ப அந்த சின்ன கொம்பை குறித்து, சின்ன கொம்புல முதல்ல அந்த கண்ணை குறித்து பார்க்கலாம். அந்த சின்ன கொம்புல இருக்க கண் எதை குறிக்குது? நீங்க ஜோடிக்கு வந்தீங்கன்னா எபேசியர் 1-அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எதை கொடுக்கணும்னா மனக்கண்ணை கொடுக்கணும். மனக்கண்ணுனா என்னங்க? ஒரு அறிவு. இப்போ நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ வேதாந்தத்தில் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஒரு அறிவை யாரு கொடுக்க முடியும்னா தேவன் தான் கொடுக்க முடியும். தேவன் ஒரு மனக்கண்ணை எனக்கு கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? பைபிளை புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் இந்த பைபிளோட இருக்கிற வசனம் வேற மாதிரி தோணுது. இப்போ பைபிள் நாலேஜ் இல்லாதவங்களுடைய பார்வையில் அது சாதாரண வசனம் தோணும். அதே பைபிள்ல நல்ல நாலேஜ் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் புரியும். இப்போ ஒரு மனக்கண்ணுன்னா என்னன்னா அது ஒரு அறிவு. இப்போ அங்க பாத்தீங்கன்னா இது இந்த சின்ன கொம்பு எப்படி இருக்குன்னா பருமனா இருக்கு. அந்த பருமன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அது அதுகிட்ட இருக்கிற செல்வத்தை குறிக்கிற ஒரு விஷயம். இப்போ அந்த ஒரு செல்வ செழிப்பான ஒரு ராஜ்யம். இந்த 10 கொம்புங்கிறது 10 ராஜாக்கள். இதை நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருக்கோம். அந்த 4 ராஜ்யம்
இந்த 10 கொம்பு வந்து அந்த 4வது ராஜ்யத்திலிருந்து எழும்புற 10 ராஜாக்கள். அது நம்ம போன தடவை பார்த்தோம். வேண்டல்ஸ், இருளி, ஆஸ்திரகாஸ், விசிகாஸ், இன்னும் சொல்ல போனா ஆங்கிலோ சாக்சன், பிராங்கு, சூபி, பர்கண்டியன்ஸ், அலமென்னி, இந்த மாதிரி 10, அதுல இருந்து 10 எழுப்புற 10 ராஜ்யங்கள் அப்படின்னா சின்ன சின்ன ராஜ்யங்கள். அது சின்ன சின்ன ராஜாக்கள், அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் உருவாது. உதாரணத்துக்கு அலமெனினா அது ஜெர்மனி, ஆங்கிலோ சாக்சன்னா அது இங்கிலாந்து, பிராங்க்னா அது பிரான்ஸ். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த சின்ன கொம்பை குறித்து பார்க்கும்போது இந்த சின்ன கொம்பு வந்து பருமனா இருக்கு அப்படின்னு நம்ம போன வசனத்துல பார்த்தோம். பருமன், பருமனாக தூண்டிடுவமாக இருந்த மற்றவர்களை பார்க்கல பருமன். இப்ப பருமன் அது செழிப்பை குறிக்கிற விஷயம். அடுத்தது அதுல இருக்கிற மனுஷ கண் அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் கொடுக்கிற அந்த அறிவு இல்லாம அது வந்து என்ன பண்ணணும்னா அதோட அறிவு உலகம். ஸோ ஒரு ஒரு விஷயத்த அது வேற மாதிரி சொல்லணும். மனுஷ பார்வையில அதை பார்த்து என்ன பண்ணணும்னா ஒரு அறிவை கொடுக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில அது நமக்கு காண்பிக்காது. தேவன் ஒரு பார்வையில அது ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போனா இதை என்ன பண்ணணும்னா இதோட அறிவை மக்களுக்கு புகட்டும். இதுதான் நம்ம அதுல இருந்து பாக்குறது. கண்ணுனா ஏன் அந்த கண்ணை குறித்து அந்த சின்ன புள்ள கண்ணுனா அது மனுஷனுடைய அறிவை மக்களுக்கு போதிச்சு வழிவிலக பண்ணும். இதுதான் அதோட அர்த்தம். அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யூதர்களை பார்த்து தேவனுடைய கட்டளை தள்ளிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வர்றீங்க. இப்ப இந்த கண் எதை குறிக்கும்னா தேவனுடைய சத்தியத்தை அவருடைய பார்வையில பார்க்காம இது மனுஷ கண்களுடைய பார்வையில பார்க்க நம்மளை வைக்கும். அப்போ அது என்ன பண்ணும்னா தேவனுடைய குணத்தை தள்ளி விட்டுடும், அது குணத்தை உள்ள கொண்டுட்டு வரும். இதுதான் மனுஷ கண். அப்ப அதோட அறிவை உள்ள கொண்டு வருங்கிறதா இந்த கண்ணுடைய அர்த்தம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிப்போம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாடுங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் வழியே அந்த நாள் வராது. அப்ப இங்க விசுவாச துரோகம்னா என்னன்னா நம்மளை வந்து வழிவிலக பண்ணும். நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், அந்த பாதையில இருந்து என்ன பண்ணணும்னா உலகத்துல இருக்க எல்லாரையும் வழிவிலக பண்ணணும். அது எப்படி இருக்குன்னா அதை எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். அந்த சின்ன கொம்புல வழி வர்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சின்ன கொம்பு எப்படி இருக்கும், அதோடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா அதை எதிர்த்து நிற்கும் தேவனை. நம்ம எதை தேவன்னு சொல்லி எதை ஆராதிக்கிறோமோ அதுக்கு மேலாக தன்னை உயர்த்தும். இப்ப இந்த உலகத்துல வந்து ஒரே ஒருவர் மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா தேவனுக்கு மேல அவர் தேவனை வந்து அவர் ஈக்குவலா காமிப்பார். மற்றவங்க எல்லாம் யாரும் தன்னை தேவன் அழைச்சிக்கிறது இல்லை, தன்னை ஆண்டவர்னு அழைச்சிக்கிறது இல்லை. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா தன்னை ஆண்டவர் தன்னை தேவன் அழைச்சிப்பாங்க. அது யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வழிபடணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த பர்சனை வந்து வெளிப்படுறாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, தன்னை ஆண்டவர்னு சொல்லிக்கிறாரு. அவரை வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வழிபடுற ஸ்தானத்துல வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதுல இருந்து புரிச்சுக்கலாம். அப்போ அந்த சின்ன கும்போடைய கேரக்டர் என்னன்னா பருமன், மனுஷ கண்களை உடைய கண்ணு, பேச்சு எப்படி இருக்குன்னா அந்த வாய் எப்படி இருக்குன்னா பெருமையானவர்களை பேசும். பெருமையானவர்களை பேசுறது எப்படின்னா என்ன, தன்னைத்தானே தேவன்னு சொல்றோம். இதுதான் பெருமையானவர்களை பேசுறதுன்னு அர்த்தம். இப்ப தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினது, அதுதான் அதோடைய அர்த்தம். மார்க் 2:7. இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவர் வந்து மெய்யாவே அவர் தேவன், இந்த உலகத்துல மனுஷனா வந்தாரு. அவர் வந்து இங்க உள்ள மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர். ஆனா இவங்க அவரால் மட்டும்தான் அங்க உலகத்துல பாவத்தை மன்னிக்க முடியும், வேற யாராலும் இங்க பண்ணிக்க முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பாவம் மன்னிப்பு கொடுப்பாங்க. தேவன் எதெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் அவங்களும் செய்யணும். தேவனுக்குன்னு அவர் தான் படைச்சவர், நம்ம செய்யற பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாவத்தை மன்னிப்பாங்க, தன்னை தேவன்னு சொல்லிப்பாங்க. இப்ப தேவ தூஷணம் என்னன்னா தன்னை தேவன்னு சொல்லிப்பாங்க.
இவர் யாரு தன்னை தேவன் சொல்லிக்கிறாரு இந்த உலகத்துல இருந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப பெருமையானவங்களை பேசுறதுன்னா என்னன்னா அவங்க தன்னை தேவன் சொல்லிப்பாங்க. மனுஷ கண்ணுன்னா என்னன்னா அவங்களுடைய அறிவை இந்த உலகத்துல கொண்டுட்டு போய் அவங்களுடைய தேவனுடைய பார்வையில போக மாட்டாங்க, இவங்களுடைய பார்வையை கொண்டு போகுங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்ப லூக்கா 4வது அதிகாரம் 6, 7, 8. இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 நாள் அவர் என்ன பண்றாருன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. இருந்துட்டு தான் அவர் என்ன பண்றாரு, தன்னை தகுதிப்படுத்தி ஊழியத்துக்கு வர்றாரு. அப்ப அவருக்கு பசி உண்டாகுது. அந்த டைம்ல அவர் 3 தடவை 3 விஷயத்தை வச்சு சோதிக்கிறான் சாத்தான். இது 2வது விஷயம். என்ன சொல்றான், இவைகள் எல்லாவற்றிலும் மேல உள்ள அதிகாரத்தையும் அவன் என்ன பண்றான், மலை மேல அழைச்சிட்டு போய் இந்த உலகத்தோடைய எல்லாத்தையும் காமிக்கிறான். காமிச்சிட்டு என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் எனக்கு தருவேன், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இப்ப யாருக்கு நம்ம ஆராதனை செய்யணும்னா தேவனுக்கு தான் ஆராதனை செய்யணும். அவர் ஒருவர் தான் ஆராதனைக்கு உரியவர். ஆனா இங்க அவங்க அந்த ஆராதனை எடுத்துப்பாங்க. அவங்க தேவனுக்கு ஈக்குவலா தன்னை காமிச்சுப்பாங்க. அவங்க இந்த அவங்கள தேவனா காமிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அந்த ஆராதனை எடுத்துப்பாங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப தேவ தூஷணம், அவங்க தன்னை ஆண்டவர்னு சொல்லிக்கிறது, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துறது, பரலோகம் பூலோகம் பாதாளம் இதோடைய சாவி எங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணுவோம். அதான் அந்த சின்ன கும்பல். இப்ப சின்ன கும்பல் நம்ம யாரை குறித்து பேசுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது, தன்னுடைய வஞ்சனையை அறியவும். ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, தன்னுடைய வஞ்சனையை அறியவும் தன்னுடைய வல்லமைக்கு எதிராக நிற்கவும் பரிசுத்த வேத வாக்கியங்கள் மனிதர்களுக்கு உதவும் என்பதை சாத்தான் நன்றாக அறிந்திருந்தான். உலக மீட்பரும் கூட வேத வாக்கியங்களின் மூலமாகத்தான் அவனது தாக்குதலை முறியடித்தார் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்து எப்படிதான் சாத்தானை முறியடிச்சாருன்னா வேத வாக்கியங்கள் மூலமா தான். இல்ல இப்படி எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு, இல்ல இப்படி எழுதியிருக்கு, நீ மேல இருந்து கீழே குதி, கீழே இருக்கிற உன்னுடைய தூதர்கள் தாங்கிட்டு போவாங்கன்னா, இல்ல நீ அப்பத்தை கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் உயிர் வைப்பான். சோ இந்த மாதிரி அவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டி காமிச்சு அவனை தாக்குதல் முறியடிக்கிறார். ஆனா இன்றைக்கு மக்கள் ஒரு விஷயம் ஒருத்தர்லேருந்து வருதுன்னா அதை அப்படியே எடுத்துக்கிறாங்களுடைய அவங்க என்ன பண்ணல, அவங்க வேத வாக்கியத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கல. இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது பைபிள்ல இருக்கா, இன்னொருத்தர் ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அது பைபிள்ல இருக்கா, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஒழிய பாரம்பரியமா இல்ல எங்க அப்பா அதை தான் ஃபாலோ பண்ணாரு அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி எடுத்துக்கல. ஒரு விஷயத்த சாத்தான் கொண்டு வரனா இல்ல பைபிள்ல இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் என்ன பண்றாருன்னா அதை வேத வசனத்தை தான் கேடயமா வச்சு அவனுடைய தாக்குதல் எல்லாம் முறியடிச்சாரு. அப்ப நம்மளும் எதுதான், நான் ஏற்கனவே ஒரு பாரம்பரிய சபையில இருக்கலாம், ஆனா அந்த பாரம்பரிய சபை சொல்லி கொடுக்கறது உண்மையா அப்படிங்கிறத நம்ம வேத வாக்கியத்தை வச்சு உரசி பார்க்கும்போது தான் அது சரியா தப்பாங்கிறது தான் நமக்கு புரியும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் அவர் பண்ணாரு, நாமளும் அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். 2 தெசலோனிக்கே 2:7 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. பவுல் காலத்துல இதுக்கான பாதையை சாத்தான் போடணும். நீங்க எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிறவங்களை வச்சு பார்க்க முடியாது, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மனிதர்கள். அப்போ இந்த வேலையை இயேசு கிறிஸ்து மரித்து அவர்கள் அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை செய்யும் போதே இந்த வேலையை என்ன பண்றாங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது வேற ஒரு பாதையை மனுஷ கண்களை கொண்டு நடத்துக்கிற பாதையை அப்போவே இருந்தே என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிறாங்கிறது தான் நம்ம இந்த வசனத்துல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்தது, இந்த எழுத்தாளர் எப்படி எழுதுறாங்க, கிறிஸ்துவிடமும் அவரது அப்போஸ்தலரிடம் இருந்த தாழ்மையும் எளிமையும் புறம்பாக ஒதுக்கப்படவே. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த வியாழக்கிழமை இரவுல இந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்ற பாருங்க, அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை இருக்கிற அவருடைய அப்போஸ்தலருக்குள்ள நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சண்டை வரும்போது அவர் என்ன பண்றாரு, சேலை எடுத்து இடுப்புல கட்டிக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி யூதர்கள்ட்ட வேலை செய்யற அடிமைகள் தான் அவங்களுடைய காலை கழுவுவாங்க, முத்தம். இப்ப இங்க இவர் என்ன பண்றாருன்னா அடிமையா மாறி அவருடைய சீடர்களோட காலை கழுவார். அவர் யாருன்னா தேவனுடைய குமாரன்.
இங்க இருக்கிற மனிதர்களோட காலை கழுவுறாரு. ஏன்னா அவர் ரோல் மாடலா இருக்க விரும்புறாரு. அவர் எல்லா இடத்துலயும் தாழ்மையா தான் இருந்தாரு. அந்த தாழ்மை பின்னால அவருக்கு அப்போஸ்தலரிடம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த சின்ன கொம்பையும் அந்த கொள்கையையும் சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா தாழ்மைங்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யணும், தாழ்மையா இருக்கணும். ஆனா இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்குமே தாழ்மை கிடையாது. கிறிஸ்துவிட்ட இருந்த அவங்க அப்போஸ்தலர்கிட்ட இருந்த தாழ்மை, எளிமை இன்றைக்கு வந்து ஒதுக்கப்பட்டுருச்சு. அது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் அவர்கள் முன்னாடி தான் நிக்கணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா அந்த சின்ன கொம்போடைய குரூப்ல இருக்கிற எல்லாருமே முன்னணியில இருக்கும், தனக்கு மரியாதை கிடைக்கணும் தான் இருக்கிறாங்க ஒழிய யாரும் வந்து ஊழியத்தை செய்யணும், அந்த கிறிஸ்துகிட்ட இருந்த தாழ்மை, நான் வந்து அப்போஸ்தலருடைய வழிவந்தவர்கள்னு சொல்லிக்கிற யார்ட்டையுமே அப்போஸ்தலர்கிட்ட இருந்த தாழ்மையோ கிறிஸ்துகிட்ட இருந்த தாழ்மையோ இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து அஹ், புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 20:27 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. இயேசு கிறிஸ்து என்ன அட்வைஸ் பண்றாரு? உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். ஆனா இன்னைக்கு அந்த அந்த மனநிலை இல்லை. இந்த சபையில மட்டும் இல்லை, எல்லா சபைகளிலுமே என்னன்னா இல்லை. அவங்க வந்து மேலதான் நிக்க விரும்புறாங்க, மற்றவர்கள் கீழே தான் விரும்புறாங்க. அப்போ வந்து கிறிஸ்தவோடைய குணம் வந்து அந்த மக்கள்கிட்ட இல்லை. ஆனா கிறிஸ்துவை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா கிறிஸ்துவோடைய குணம் என்கிட்ட, கேரக்டர் என்கிட்ட இருக்கணும்னா என்கிட்ட தாழ்மை இருக்கணும், எளிமை இருக்கணும், ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு அது இல்லை. இப்போ எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்கக்கூடாது. உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவுள். இதுதான் கிறிஸ்துவோடைய போதனை. இந்த போதனை வந்து இன்னைக்கு உலகத்துல இல்லை, அந்த சபையில மெயினா கிடையாது. அதனாலதான் அது என்ன சொல்லுதுன்னா, பருமன், பெருமையானவங்களை பேசுற வாய், மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள். ஏன் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள்னா அது தேவனுடைய பார்வையில சத்தியத்தை கொண்டுட்டு போகாது. அதோடைய சுய அறிவை என்ன பண்ணுன்னா மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகும். அதை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பி அதை வந்து விசுவாசிக்கிறாங்க. இப்போ இதுதான் நம்ம கேஜேவி பைபிள், நம்ம யூஸ் பண்றதெல்லாம் மோஸ்ட்லி கேஜேவி பைபிள். இதுல இருக்கிற 10 கட்டளைகள். இது கத்தோலிக்க திருச்சபையோட பைபிள்ல விடுதலை பயணத்துல 20வது அதிகாரத்துல உள்ள வசனங்கள். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே: நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேற செய்தவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். இது வந்து கத்தோலிக்க திருச்சபையில உள்ள பைபிள்ல உள்ள புக்கு. இப்ப என்னை தவிர வேற தெய்வங்கள் 1000 இருத்தல் ஆகாது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, நிறைய பேரை வழிபடுறோம். இங்க என்ன சொல்றாருன்னா, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? கும்பிடுறோம். அப்ப அதுக்கு பைபிளுக்கு எதிராக நடக்குது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வேற, ஆனா இது மனித கண்களை கொண்டு என்ன பண்ணுதுன்னா மாத்துது. இதுல இன்னும் தெளிவா என்னன்னா, மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்தலில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவும் அவற்றுக்கு பணிவிடை செய்யவையோ வேண்டாம். இதை நம்ம வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா மாறிடுது. இது வந்து நம்ம புரொட்டஸ்டாண்ட் பைபிள் கிடையாதுங்க, இது ஆர்சி பைபிள். அடுத்தது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே, ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையும் செய்வாய். 7ஆம் நாள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாளில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்வு இருந்தார். அவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசை விளங்கி அதை புனிதப்படுத்தினார். அடுத்தது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தந்தையை உன் தாயை மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரிய எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆனா இன்றைக்கு அதை எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. சர்வேஸ்வரன் நமக்கு அளித்த கற்பனைகள் 10. உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. இந்த இது வந்து கரெக்ட், பைபிள்ல கொடுத்துருக்கிறது கரெக்டா கொடுத்துருக்காங்க.
ஆனா ரெண்டாவது இங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தை நீ உருவாக்க வேண்டாம், அவைகளை வழிபடவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். இந்த இது வந்து இங்க இல்லவே இல்லை பாருங்க. ரெண்டாவது கற்பனை கட்டளையை தூக்கியாச்சு, அது இல்லை. ரெண்டாவது கற்பனைக்கு இது என்ன கட்டளைக்கு பதிலாக மூணாவது கட்டளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எதை போட்டிருக்காங்க? சர்வேசனுடைய திருநாமத்தை வீணாதே சொல்லாதிருப்பாயாக. இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பை வந்து சர்வேசனுடைய திருநாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. இப்போ அந்த ரெண்டாவது கட்டளை தூக்கியாச்சு, மூணாவது கட்டளை மாத்தியாச்சு. சர்வேசனுடைய திருநாட்கள் அங்க ஓய்வு நாள்னு போட்டிருக்காங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, நாலாவது கற்பனை. இங்க பாத்தீங்கன்னா அந்த நாலாவது கற்பனை தூக்கியாச்சு, ரெண்டாவது கற்பனை தூக்கியாச்சு. அந்த நாலாவது கற்பனை மாத்திருக்காங்க. எப்படின்னா, சர்வேசனுடைய திருநாட்களை பரிசுத்தமா அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. 4 பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக. 5 கொலை செய்யாதிருப்பாயாக. 6 மோக பாவம் செய்யாதிருப்பாயாக. 7 களவு செய்யாதிருப்பாயாக. 8 பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அந்த 10வது கட்டளை வருது பாருங்க. இங்க என்ன 10வது கட்டளை வருது? பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரிய எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10வது கட்டளைய ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ரெண்டா பிரிச்சு எப்படி போட்டிருக்காங்கன்னா, பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, பிறர் உடமையை விரும்பாதிருப்பாயாக. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க? பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை பெண், மாடு, கழுதை, பிறருக்குரியது எதையுமே கவர்ந்து. இது வந்து ஒரே கட்டளை. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க பிரிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டாவது கட்டளை தூக்கிட்டாங்க, நாலாவது கட்டளை மாத்திட்டாங்க. இதை கரெக்ட் பண்றதுக்காக 10வது கட்டளைய ரெண்டா பிரிச்சு 9, 10 ஆக்கியிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது இது இப்ப வந்திருக்கிறது வந்து பின்னாடி ஒரு வசனத்துக்காக தான் வந்திருக்கோம். அதை பின்னால பார்க்கலாம். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, மனுஷ கண்களை வச்சு, அவங்களுடைய மனுஷனுடைய அறிவை வச்சு என்ன பண்றாங்கன்னா டோட்டலா எல்லாத்தையும் மாத்துறாங்க. முதல்ல பெருமையானவங்களை பேசுறாங்க, நான் தான் ஆண்டவர்னு சொல்றாங்க. இங்க மனுஷ கண்ணை வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த கட்டளைகளை அவங்க என்ன பண்றாங்கன்னா மாத்துறாங்கிறத பார்க்கலாம். கிறிஸ்தவ ஆராதனையில் சிலைகளை போற்றுகின்ற துதிபாடுகின்ற முறைகள் மெல்ல மெல்ல அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆதி காலத்துல இது கிடையாது, பைபிள்லயும் அப்படி கிடையாது. கடைசியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தின் தீர்மானத்தின் மூலம் உருவ வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சமய விரோதமான செயலை நிலைப்படுத்த இதை என்ன பண்றாங்கன்னா ரெண்டாம் கற்பனையை பிரிச்சுட்டு 10வது கற்பனையை ரெண்டா என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. இதுல இருந்து இப்ப தானியேல் 7வது அதிகாரம் 22, 23. இப்ப இந்த கொம்பு தான் எந்த கொம்பு? இந்த சின்ன கொம்பு தான் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இப்ப இந்த சின்ன கொம்பு யார் கூட சண்டை போடும்னா, யாரு தேவனுக்கு பிரியமா வாழ நினைக்கிறான் அவங்க கூட சண்டை போடும். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். இப்ப நம்ம பார்த்த முன்னாடிலாம் அது வந்து 4 ராஜாக்கள். இங்க போட்டீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்கு. 4வது மிருகம் எதுன்னா பூமியில உண்டாகிற 4வது ராஜ்யம். இந்த 4வது ராஜ்யத்தோட தலையில தான் என்ன இருக்குன்னா 10 கொம்பு இருக்கு. அந்த 10 கொம்பு யாருன்னு லாஸ்ட் டைம் பார்த்திருக்கோம். அது வந்து 10 ராஜாக்கள். அந்த 10 ராஜாக்கள் பேரையும் பார்த்தோம். பின்னாலே இதுலையும் நம்ம பார்க்க தானியேல் 7:25. ஏன் நம்ம அந்த 10 கட்டளை கொடுத்து இங்க பேசணும் அப்படின்னா, அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழுந்தும் 10 ராஜாக்கள். அந்த கெடியும் பயங்கரமான மிருகத்தோடைய தலையில இருந்த அந்த 10 கொம்பு எதுன்னு அது 10 ராஜாக்கள். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறா இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு அந்த 3 ராஜாக்களை எடுத்து பிடுங்கிடுவாங்க. அது எப்படி பிடுங்குறாங்கன்றத பார்க்கலாம். என்ன பேசுவான்? உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி. உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினா என்ன? தேவனுக்கு எதிராக வார்த்தைகளை பேசுறாங்க. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள்னா கடவுளுக்கு பிரியமா வாழ்ற ஜனங்களை கொல்லுவாங்க, ஒடுக்குவாங்க. காலங்களையும் பிரம்மாண்டங்களையும் மாற்ற நினைப்பான். காலத்தை மாத்துவான். எப்படி மாத்த போறான்னு பாக்குறான். ஆனா பிரம்மாண்டத்தை மாத்துவான்னா மாத்திட்டான். பிரம்மாண்டத்தை எப்படி மாத்திருக்கான்? 2வது கட்டளை தூக்கியாச்சு, 4வது கட்டளைய வேற மாதிரி மாத்தியாச்சு, 10வது கட்டளை என்ன பண்றதுன்னா ரெண்டா பிரிச்சாச்சு. அப்ப உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரம்மாண்டங்களையும் மாற்ற நினைப்பான். மாற்ற நினைப்பான்னா மாத்திட்டான். பிரம்மணத்தை எப்படி மாத்திட்டான்னு நம்ம பார்த்தோம். காலத்தை எப்படி மாத்துறாருன்னு பார்க்கலாம். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம், ஆக மொத்தம் 3.5 வருஷம். இதை நம்ம பிரிச்சு தீர்க்க தரிசன பார்வையில பார்த்தோம்னா இது வந்து 1260 வருடங்கள் வரும்.
ஒரு வருஷங்கிறதுக்கு 360 நாள் தான். இப்ப நம்ம ஃபாலோ பண்றது சூரிய காலண்டர். ஏன்னா அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் காலத்தை எப்படி மாத்திருக்காங்கிறத பார்க்கலாம். அப்போ வந்து 3.5 வருஷங்கிறது ஏறக்குறைய 1200 வருடம். 1200 வருடம் வந்து பரிசுத்தவான்கள் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. தானியேல், இது ஆக்சுவலா 25 தப்பா போட்டிருக்கேன், இது வசனம் வேற. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும் போது, இது வந்து தானியேல் 4வது அதிகாரம் 25, 32. இது வந்து யாரை குறித்து பார்க்கிறோம்னா, இந்த நேபுகாத்நேச்சர். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்னுடைய பேரில் கடந்து போக வேண்டும். அந்த 7 காலங்கள்னா என்னன்னா 7 வருஷங்கள். 7 காலங்கிறது எதுங்கிறது 7 வருஷம். இப்ப அது எது இங்க முன்னாடி அந்த கணக்காக கொண்டு வரும். காலங்கள் அரை காலங்கிறது 7 காலங்கள்னா 7 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், காலம்னா 1 வருஷம், அரை காலம்னா அரை வருஷம், ஆக மொத்தம் 3.5 வருஷம். நீங்க கத்தோலிக்க திருச்சபையில பாத்தீங்கன்னா 3.5 வருஷம்னு தெளிவாவே போட்டிருப்பாங்க. நீங்க இவ்வளவு தூரம் இது பழைய தமிழ்நாக்குங்கிறதுனால இதுல காலங்கள் அரை காலம்னு போட்டிருப்பாங்க. நீங்க புதிய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா 3.5 வருஷம்னே வந்துடும். கத்தோலிக்க திருச்சபை பைபிள் பாத்தீங்கன்னா 3.5 வருஷம்னே வந்துடும். இப்ப தானியேல் 7, 26, 27, 28. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அவன் சொன்ன வார்த்தை இத்தோடு முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளாலே மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டேன். இப்போ இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இந்த 10 ராஜாக்களோட முடிவுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் யார் வரப்போறான்னா தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்துடைய அதுல இருக்கக்கூடிய குடிமக்கள் யாருன்னா தேவனுடைய பரிசுத்தவான்கள். அதுக்கான வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் இது புரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த காலங்களை எப்படி மாத்துறாங்கன்னு முதலாவது அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இருந்த காலண்டர் வந்து அதுக்கு முன்னாடி வந்த காலண்டர் ஜூலியன் காலண்டர். இது வந்து ஜூலிய சீசர் கொண்டு வந்தாரு. அதனாலதான் இதை ஜூலியன் காலண்டர்னு சொல்றோம். இந்த காலண்டரை கிரெகோரிங்கிற ஒரு போப்பு கிரெகோரி 13 1582 வருஷம் என்ன பண்றாருன்னா இதை மாற்றி அமைக்கிறார். இப்ப நம்ம ஃபாலோ பண்ற காலண்டர் வந்து கிரெகோரியன் காலண்டர். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது ஜூலியன் காலண்டர். இப்ப ஜூலியன் காலண்டர் இது கிரெகோரியன் காலண்டர் வந்து கிபி 582. இப்ப நம்ம ஃபாலோ பண்ற காலண்டர் சோலார் காலண்டர். இந்த காலண்டர்ல பாத்தீங்கன்னா சூரியனை பூமி சுத்தி வர்றத வச்சு 365 நாள் 6 மணி நேரம்னு ஒரு கணக்கை போட்டு இதை வந்து அவங்க 1582ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல 10 நாளா டிராப் பண்றாங்க. நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த சேஞ்ச் வேறுன்னு பாத்தீங்கன்னா டிராப் 10 days from அக்டோபர் 1952ல டிராப் பண்றாங்க. இப்போ உலகமே எதுக்குது, ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து மாத்துறாங்க. லீப் இயரை கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலா வந்து நியூ இயருங்கிறது பிகினிங் ஆஃப் த இயர் வந்து மார்ச் 25 அவங்க ஜனவரி 1ன்னு மாத்துறாங்க. இது மாதிரி பல வேறுபாடுகள். இப்போ ஜனவரிங்கிறது ஒரு தேவதையோட பேரு, மார்ச் இது எல்லாமே அவங்களுடைய தேவதைகளுடைய பேரை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் வச்சு அவங்களுடைய தேவதைகள் பேரை வச்சுதான் அவங்க ஜூலைனா ஜூலியஸ் சீசர், ஆகஸ்ட்னா அகஸ்டஸ் சீசர், இதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா டிசைன் பண்றாங்க. இது வந்து இந்த கேலண்டர்ல வர்ற மாசங்கள் குறித்து இருக்கிற விஷயம். ஆனா எப்போ இயருடைய ஸ்டார்டிங்னா மார்ச் 25 தான் ஒரு காலத்துல இருந்திருக்கு. இது நான் எடுக்கலைங்க, கூகுள்ல இருந்து எடுத்தது. அதே போல பைபிள் காலண்டர் பாத்தீங்கன்னா 30 நாள் தான். மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு காலம்? 360 நாள். மொத்தம் இப்ப இருக்கிற மாதிரி 365 நாள் 6 மணி நேரம் கிடையாது, லீப் இயர்லாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 360 நாள், ஒரு மாசத்துக்கு 30 நாள். இதுதான் வந்து பழைய காலத்து காலண்டர். இப்ப நம்ம தானியேல் 7:25 படி பார்த்தோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா காலத்தையும் மாத்திருக்காங்க, பிரமாணத்தையும் மாத்திருக்காங்க. அதே போல தேவனுடைய கொள்கையில தேவனுடைய பார்வையில பார்க்காம வேற ஒரு பார்வையில என்ன பண்றாங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. இப்போ இதோட நிலைமை எப்படி ஆகும்? அதாவது இந்த சின்ன கொம்புடைய நிலைமை எப்படி ஆகும்னா தானியேல் 7, 9, 10. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசு உள்ளவர் வீட்டிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்னி நிதி அவர் சங்கத்திலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது.
தரிசனங்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒரு வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதமா இருக்கு. இது இந்த 4 வருஷங்கள் எதை குறித்து பேசுதுன்னா, இந்த உலகத்தோடைய முடிவுல இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யங்களுடைய முடிவுல அவர் வரப்போறாரு. அதான் அந்த கல்லு பாதத்துல வந்து மோதுறது. வந்து மோதினதுக்கு அப்புறம் அவர் வந்து நம்மளுடைய இந்த பூமியை அவர் ஆழ்வார். இதை குறித்து நம்ம இதை வந்து பார்க்கிறோம். நம்ம இந்த மெயினா பார்க்கறது சின்ன கொம்புனா யாரு, அதோடைய குணாதிசயங்கள் என்ன, அது என்ன பண்ணுங்கிறது தான். இது அந்த அதிகாரத்துல வர்றதுனால இதை குறித்து நம்ம வந்து பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். தானியேல் 7:15-16. தானியேலே ஆகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்கள் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், இந்த விஷயத்துல எல்லாம் யாரு சொல்லித்தராங்க? தேவதூதன் தானியேலுக்கு புரிய வைக்கிறான். அதாவது அங்க எழும்புற அந்த ஒவ்வொரு ராஜ்யம் எதை குறிக்குது, இது கெடியும் பயங்கரமான மிருகம் இது, அதுல எழும்புற 10 கொம்புகள் என்ன, அந்த 10 கொம்புல 3 கொம்புகள், பிடுங்கப்பட்ட 3 கொம்புகள் யாரு, அதுல இருந்து அந்த சின்ன கொம்பு என்ன பண்ணும், அந்த சின்ன கொம்பு எத்தனை வருஷம் இந்த உலகத்துல அரசாலும், அந்த சின்ன கொம்புடைய பெருமையான அந்த பெருமையான கண்ணுனா என்ன, அதோட பெருமையான பேசுற வாய் என்ன, மனுஷ கண்ணுனா பெருமையான பேசுற வாயினா என்ன, அதோடைய பருமன்னா எதை குறிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தூதன் என்ன பண்றான்னா தானியேலுக்கு சொல்றான். அப்போ நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் கிறிஸ்துவை போல வேதாகமத்துல அது இருக்குதா, அதுல சொல்லப்பட்டிருக்கா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். பிளைண்டா ஒரு விஷயத்த நம்பி நம்மளுடைய ரட்சிப்பை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம கெடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓசியா 4வது அதிகாரம் 6 மற்றும் 12 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியானா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வேதத்தை மறந்துட்டோம். வேதாகம் அடிப்படையை பார்க்கறது இல்லை. உலகத்தார் சொல்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்து, என்னுடைய பாரம்பரியம், அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படிதான் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும். ஏன் நம்ம வந்து பைபிள் பேஸ்ல ஒரு விஷயத்த பார்க்கக்கூடாது, ஒரு தொழுகை முறையை பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நான் வந்து இதில் கேள்வி. நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பைபிள் பேஸ் இருக்கும். ஒரு பாரம்பரியத்துல என்னுடைய அம்மா அதை செஞ்சாங்க, எங்க அப்பா செஞ்சாரு, என்னுடைய தாத்தா செஞ்சாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நான் வேதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்க கத்துக்கணுங்கிறது தான் இந்த பாடத்துடைய அடிப்படை. என் ஜனங்கள் கட்டை நிலத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். இன்றைக்கு நம்மளுடைய உலகத்துல வாழ்ற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வேதத்தை மறந்துடுறாங்க, சிலைகள்கிட்ட போய் தான் ஆலோசனை கேட்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனாங்க. இப்போ ஓசியா மூலமா தேவன் பேசுற விஷயம் வந்து அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இந்த காலத்திலயும் என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்கு பொருந்துது. இப்படி இல்லாம எல்லாத்தையும் நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கணுங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யாரு மத்தியஸ்தர்? 1 தீமோத்தேயு 2:5, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இப்போ அந்த மத்தியஸ்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். இப்ப நான் ஒரு பாவம் செய்யறேன்னா அந்த பாவத்தை நான் போய் யார்கிட்ட சொல்லணும், யார் எனக்கு மன்னிப்பு கொடுப்பானா? இயேசு கிறிஸ்து தான் போகணும். ஏன்னா தேவன் மனிதன் மேல கோபத்துல இருக்கிறார். இதை சமாதானம் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு மஸ்தியசம் பண்ணி நம்ம வந்து அவர் அப்பாவா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த சாக்கியத்தை கொடுத்துருக்காரு. பரலோகத்துக்கு போற பாதையை உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனா இன்றைக்கு உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம வேதாந்தத்தில் படிக்கிறோம். அவர் தான் வந்து மத்தியஸ்தர்னு படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு வேற மத்தியஸ்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய குருமார்கள் மத்தியஸ்தர் வேலை பார்க்குறாங்க. அது இல்லாம நிறைய புனிதர்கள் மத்தியஸ்தர் வேலை பார்க்குறாங்க. மரியாள் மத்தியஸ்தர் வேலை, இது போல நிறைய பேர் மத்தியஸ்தர் வேலை பார்க்குறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இப்ப நம்ம யார்கிட்ட தான் போகணும்னா கிறிஸ்து மூலமாக தான் தேவன்கிட்ட போக முடியும். இல்லையே உலகத்தில் உள்ள புனிதர்கள் மூலமாகவோ இல்ல மரியாள் மூலமாகவோ இல்ல சூசேப்பின் மூலமாகவோ நம்ம என்ன பண்ண முடியாத, தேவன்கிட்ட போக முடியாதுங்கிறது பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா இதை நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில பார்க்காம என்ன பண்றோம்னா,
வேற ஒரு பார்வையில பார்க்கறதுனால நம்ம அதே பாதையில அந்த பாரம்பரியத்துக்குள்ளேயே பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வேதத்தை பார்க்கணும், அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த 10 ஹார்ன்ஸ் எதை குறிக்குது? ரோமன் எம்பையர்ல இருக்கிற 10 ட்ரைபல்ஸ் நம்ம கடந்த வாரத்திலே பார்த்திருக்கோம். வேண்டல்ஸ், ஹிருலி, ஆஸ்ட்ரோகாட்ஸ், லொம்பார்ட்ஸ், பர்கண்டியன்ஸ், பிராங்க், ஆங்கிலோ சாக்சன், சூவி, விசிகாட்ஸ், அலமனி. இதான் அந்த 10 ராஜ்யங்கள், 10 ராஜாக்கள். இதுல வந்து மூன்றை வந்து தாழ்த்தி போடுறதுன்னு சொல்லணும். எதை தாழ்த்தி போடுறாங்கன்னா வேண்டல்ஸ், ஹிருலி, ஆஸ்ட்ரோகாட்ஸ். எப்ப தாழ்த்தி போடுறாங்க? ஆஹ் இது வந்து லிட்டில் ஹார்ன் வந்து போப்பை குறிக்குதா? இந்த இதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இது வந்து ரோம ராஜ்யத்தில் எழும்பக்கூடிய அந்த சின்ன கொம்பு ரோம ராஜ்யத்தில் தான் எழும்பணும். 10 கொம்புல 3 தாழ்த்தி போடணும். அடுத்தது வந்து 3 அந்த கிங்டம் 3 ராஜாக்களும் எடுக்கணும். எப்பப்ப இந்த 3 ராஜாக்களை பிடுங்கி போடுறாங்க? ஹிருலி, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகர்ஸ். இந்த 3 பேரை தான் பிடுங்கி போடுறாங்க. எப்பப்ப பிடுங்கி போடுறாங்கன்னா ஹிருலி வந்து 1490 கிபி 493, வேண்டல்ஸ் வந்து 534, ஆஸ்ட்ரோகார்ஸ் வந்து 538. இது எல்லாமே ஆஃப்டர் அன்னடோமினி. இது வந்து எல்லாமே 493, 534, 538. இந்த 3 வருடங்கள்ல இந்த ஹிருலி, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகார்ஸை தூக்கிட்டு தான் கிபி 538 யார் வர்றாங்கன்னா சின்ன கொம்பு ஆட்சிக்கு வர்றாங்க. இதுல இருக்கிற அந்த கண் எதை குறிக்குதுன்னா மனுஷனுடைய பார்வை குறிக்குது. அது எப்படி பெருமையானவைகளை பேசும் அப்படிங்கிறது நம்ம தானியேல் 7:25 பார்த்தோம். அவங்க வந்து தன்னை வந்து ஆண்டவர்னு சொல்லிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. ஆனா கடவுளுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம், அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து தன்னை வந்து கடவுள்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எல்லாம் எதுவோ எல்லாத்துக்கும் மேல அவங்க தன்னை உயர்த்துறதுனால இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அவங்க வந்து செய்யறாங்க. அடுத்தது ஆஹ் அவங்க வந்து காலத்தை மாத்துவாங்க, பிரமாணத்தை மாத்துவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சோலார் கேலண்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரமாணத்தை வந்து ரெண்டாவது பிரமாணத்தை தூக்கிட்டாங்க. 4வது பிரமாணத்தை வேற மாதிரி மாத்திட்டாங்க. 10வது வந்து 2ஆ உடைச்சிட்டாங்க. அவங்க எவ்வளவு வருஷம் இந்த உலகத்தை அரசாள்வாங்கன்னு பார்த்தோம்னா காலங்கள், அரைக்காலம். இந்த காலங்கள், அரைக்காலங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1260 வருடங்கள். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிபி 538 தான் அவங்க போஸ்டிங் வந்து உட்காருவாங்க. 1798 அவங்களுடைய சாம்ராஜ்யம் கீழே விழுந்துரும். யார் இதை விழ வைப்பானா நீங்க இந்த பிக்சர்ல பாக்குற நெப்போலியனுடைய ஜெனரல் பெர்த்தியர். இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா போப் 6 உள்ள போட்டுட்டு அவங்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வந்துடும். 1798 அவங்க சாம்ராஜ்யம் முடிச்சிருக்கு. 1260 வருஷம் பைபிள்ல சொன்னபடி என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த உலகத்துல வந்து அரசாள்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம். இப்ப நம்ம சின்ன கொம்புங்கிறது 4வது ராஜ்யத்துல எழும்புற 10 கொம்புகள்ல 3 கொம்பை புடுங்கிட்டு அது வருது. அந்த 3 கொம்பு வேண்டல்ஸ், இருளி, ஆஸ்ட்ரகாஸ். இந்த 3 கொம்பும் புடுங்கிட்டு 1538 அவங்க என்ன பண்றாங்கன்னா போஸ்டிங்க்கு வர்றாங்க. அதுல இருந்து 1260 வருஷம் ரூல் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை தேவன் சொல்றாங்க. பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை அவங்க பெற்றுக்கிறாங்க. அது இல்லாம கற்பனையை மாத்துறாங்க, காலத்தை மாத்துறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்க போனா சின்ன கொம்பு யாருங்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் வேதத்தின் அடிப்படையில பார்க்கணுங்கிறது தான் நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம். இப்ப பாரம்பரியத்தை விட்டுட்டு வேதத்தின் அடிப்படையில நம்ம விஷயத்தை பார்த்து நம்ம ரட்சிப்பின் பாதையில நடக்கணுங்கிறது தான் இந்த வேத பாட வகுப்புடைய நோக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது டிஸ்கஷன் இருக்குன்னா நம்ம டிஸ்கஸ். ஜூரி டீச்சர் செலின், இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? செலின், சார்
சரிங்க. இதுல ஏதாவது டவுட் இல்ல ஜூலி டீச்சர் ஏதாவது டவுட்? சார் ஒண்ணும் இல்லைங்க சார். இல்ல இந்த டாபிக் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார், புரியுதுங்க சார், என்னங்க சரி? புரியுதுங்க சார். இது நிறைய தடவை எடுத்துட்டீங்க சார், புரியுதுங்க சார். சரிங்க சரிங்க சரி. இப்ப எதுவும் கேள்விகள் இருந்தா நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஜூலி டீச்சர் நீங்களே ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க டீச்சர். சரிங்க சார். செபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கு பாத்துறாரு, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, இந்த நல்ல ராத்திரி பொழுதுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமான அந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஏதோ எங்களுடைய உடல் அளவிலே நாங்கள் ஒருமனப்பட்டு இல்லாமல் சுவாமி, உள்ளத்தளவிலே ஆண்டவரே தனித்தனி இடங்களிலே இருந்தாலும் உள்ளத்தளவில் ஒன்றுபட்டு சுவாமி, இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தை கேட்பதற்காக செலவழிக்க நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட இந்த சத்திய வசனத்திலே சுவாமி, இந்த சின்ன கொம்பை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ பவுல் சொல்லுவது போல சுவாமி, சத்தியத்தை புரிந்து கொள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக கூட இடத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆண்டவரே அந்த 10 கட்டளைகளிலே நீர் சொல்வதை ஆண்டவரே நாங்கள் சரியான முறையிலே ஆண்டவரே கடைபிடிக்கத்தக்க ஒரு கிருபையை நீங்கள் தரும்படியாக கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உலக பிரகாரமாக ஆண்டவரே சொல்லப்படக்கூடிய அனைத்து காரியங்களையும் நாங்கள் வெறுத்து ஒருவருக்கே ஆண்டவரே நாங்கள் மேன்மை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கத்தக்க சத்துவத்தையும் பலத்தையும் வாஞ்சையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாக கூட கெஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அத்துணை காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்ட காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இதோ இந்த ஊழியத்தை ஆண்டவரை நடத்தி செல்கிற உம்முடைய அன்பு தாசனுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இதோ இந்த மகன் நம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை இன்னும் மேன்மேலும் ஆண்டவரை தாங்கி செல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே துணையாக இருந்து வழிநடத்த வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம் தகப்பனே. பிசாசினால் வரக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளையும் என் தேவன் தாமே எடுத்து போட வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நீர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகன் ஆற்றக்கூடிய உலக பிரகாரமான அந்த ஊழியத்துக்காக கூட சுவாமி, பணிக்காக சுவாமி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ அவருடைய பணி சிறக்க நீங்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. இந்த காணொலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களையும் ஆண்டவரே, பிள்ளைகளையும் ஆண்டவரே, பெரியோர்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை பார்ப்பவர்கள் ஆண்டவரே உண்மை பார்க்கும்படியாக நாங்கள் நடந்து கொள்ளத்தக்க அந்த சத்துவத்தையும் பலத்தையும் வாஞ்சியும் நீங்க எங்களுக்கு கொடுங்க சுவாமி. நாங்கள் பிறருக்கு ஆண்டவரை உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கத்தக்க கிருபை தரும்படியாக கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய எல்லாவித நன்மைகளினாலும் ஈவுகளினாலும் நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு கோடி கோடியாய் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த செப்ப வழி ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த சகல இகபர நன்மைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்த நன்றியோடு இந்த செப்பத்தை ஏறெடுக்கிறோம். செப்பம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் வேற ஒரு வேதங்களை சந்திக்கிற வரை தேவனுடைய கரம் நம்மளுடைய இருக்கட்டும்.